அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக தமிழகத்திற்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தமிழகத்தில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை 21 பேர் உயிரிழந்த நிலையில் இதற்கு விளக்கம் கேட்டு தமிழகத்திற்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் விஷச்சாராயம் குறித்து 21 பேர் தமிழகத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். இந்நிலையில் தற்போது மனித உரிமை ஆணையம் தமிழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, நோட்டீஸில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? தற்பொழுது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த 12ஆம் தேதி விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களினுடைய அந்த செய்தித்தாள் வெளியானது குறித்தும் அது தொடர்பாக சுமோட்டோ எடுக்கப்பட்ட சுமோட்டோ வழக்கினுடைய அந்த பதிவின் அடிப்படையிலும் இந்த ஒரு நோட்டீஸ் என்பது தமிழ்நாடு அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் எவ்வாறு இந்த சம்பவங்கள் நடைபெற்றது, இது போன்ற இவ்வளவு உயிரிழப்புகள் என்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு ஏற்பட்டது, விஷச்சாராயத்திற்கு எவ்வாறு மாநில அரசாங்கம் என்பது அனுமதி அளித்தது என்ற ஒரு பல்வேறு கேள்விகளை எழுப்பி தற்பொழுது தமிழக அரசுக்கு இந்த நோட்டீஸை தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது அனுப்பியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் இந்த ஒரு நோட்டீஸை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் என்பது அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான நிலை அறிக்கை, அதாவது தற்போதைய விளக்கமான பதில் மற்றும் அறிக்கைகளை 4 வார காலத்திற்குள் தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் காவல்துறை என்பது தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இந்த விவகாரத்தின் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள எஃப்ஐஆர்கள், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த ஒரு விரிவான அறிக்கையும் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் அரசாங்கம் என்பது சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அதில் தற்பொழுது தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது குறிப்பிட்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள், குறிப்பாக அரக் என அழைக்கப்படும் மெத்தனால் கலந்த ஒரு விஷ சாராயத்தை அருந்தியதன் காரணமாக இவ்வளவு பேர், குறிப்பாக மீனவர்கள், அந்த பகுதியில் இருக்கும் மீனவர்கள் உயிரிழந்தது மிகவும் வருந்தத்தக்க செயல் என்ற ஒரு கருத்தையும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தன்னுடைய நோட்டீஸில் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.